இங்க ராதிகாவுமே ரொம்ப வருத்தத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டமா வீட்டுக்கு போறாங்க. அப்ப கரெக்ட்டா அங்க கமலாவும் இருந்துகிட்டு, "எங்கம்மா மாப்பிள வரலையா? கார்ல இருக்காரா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ராதிகாவுமே எப்படி என் மையு கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. "முதல்ல வாய தொறந்து பேசு ராதிகா" அப்படின்னு சொல்லிட்டு கமலா மறுபடியுமே இந்த பக்கம் ராதிகாவ திட்டுறாங்க. அப்ப ராதிகாவும் இருந்த கோபத்துல, இனிமேல் அவர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரு. சொல்லப்போனா அவரு மறுபடியுமே பாக்கியா வீட்டுக்கு போறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா தான். அவங்க அம்மா எப்படியோ அவர பிளான் பண்ணி அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல என் வாழ்க்கையில கோபி இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தலையில அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்க மயுவுமே, "அம்மா அழாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகா பக்கத்துல போய் அவங்கள சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கமலாவுக்கும் பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. இந்த கோபிக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பாக்கியாவும் ஈஸ்வரியும் சேர்ந்து தான் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கோபி எங்க கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இங்க பாக்கியாவோட வீட்டை பார்த்து போறாங்க. அங்க போயிட்டு பாக்கியாவை பார்த்து, "முதல்ல வெளிய வா பாக்கியா. இந்த அளவுக்கு ஒரு வக்கர புத்திய வச்சுக்கிட்டு என் பொண்ணுகிட்ட இருந்து அவளோட புருஷனை நீ பறிச்சுட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கியாவும் வெளியில வந்துட்டு ரொம்ப கோபத்தோட, "நீங்க எல்லை மீறி பேசிட்டு இருக்கீங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்க தெரியாம பேசுறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மறுபடியுமே கமலாவும் இருந்துகிட்டு, "எனக்கு நீ யாருன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம உன் அத்தை யாருங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக நீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போற அந்த அளவுக்கு கேவலமான புத்தி உள்ளவங்கிறதும் எங்களுக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க பாக்கியா பேசுறதுக்கு முன்னாடி அங்க வந்த செல்வியுமே, "இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. உண்மைய சொல்லப்போனா யாரோட புருஷனை யார் அபகரிச்சா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ இன்னும் கோபிய இனிமேல் விருப்பப்பட்டு பாக்கியா ஒண்ணும் கூட்டிட்டு வர கிடையாது. அவங்க கோபியோட அம்மா தான் இங்க கோபிய கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்கும் பாக்கியா அக்காவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்க கமலாவும் இங்க செல்விய பார்த்து, "நீ ஒரு வேலைக்காரினா வேலைக்காரி வேலைய மட்டும் தான் பார்க்கணும். சம்மந்தம் இல்லாம இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு செல்விய அவமானப்படுத்துறாங்க. அதே நேரத்துல பாக்கியாவும், "இங்க பாருங்க, என்கிட்ட பேசுறதா என்ன என்கிட்ட மட்டும் பேசுங்க. சம்மந்தம் இல்லாம இந்த மாரி செல்வி திட்டுற வேலை இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே செல்வி கிட்ட பேசுற விஷயத்த கட் பண்றாங்க. அப்ப மறுபடியுமே கமலா இருந்துகிட்டு, "இங்க மாரி உங்க அத்தைய வச்சு நீ எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டல்ல. உன் குடும்பத்துக்கு கோபி வேணும் அப்படிங்கிறதுனால ஏதோ தில்லுமுல்லாம் பண்ணி கோபியை நீ உங்க பக்கம் இழுத்துட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாக்கியம் ரொம்ப கோபத்துல, "முதல்ல நிறுத்துங்க. எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. கோபி ஹார்ட் அட்டாக்ல இருக்கும்போது நீங்க ஏன் ஃபோன் எடுக்கல? நீங்க ஃபோன் எடுக்காதனால தானே அவர் எனக்கு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அவர் கூட இருந்து நான் பார்த்துக்கிட்டேன். இந்த மாரி ராதிகா கோபி மேல இந்த அளவுக்கு அன்போட இருக்காங்கன்னா, நீங்க எதுக்காக ஈஸ்வரி கிட்ட விட்டு குடுத்துட்டு வர்றீங்க? அவங்க கிட்ட சண்டை போட வேண்டியது தானே? ஏன் சண்டை போடல? சரி அது கூட இருக்கட்டும் விடுங்க. கோபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க ஏன் வந்து பார்க்கல?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் கமலாவும், "இல்ல இந்த மாரி நான் வந்து குழந்தைய பார்த்துக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் இருந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கே கோபி மேல அக்கறை கிடையாது. அப்புறம் என்ன ரொம்ப அக்கறைப்படுற மாரி என்கிட்ட வந்து இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கோபி என்னோட விருப்பத்தோட என் வீட்டுக்கு வர கிடையாது. அத நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாரி அவங்க அம்மாவோட விருப்பத்தோட தான் உள்ள வந்திருக்காங்க. நான் அப்ப கூட உள்ள கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவோ பண்ணி பார்த்தேன். அவங்க இந்த மாரி உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் இங்க இருக்கணும் அப்படின்ற மாரி கடைசியில ஃபைனலா பேசி தான் நான் அவங்கள உள்ள விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம அவர் சரியான உடனே அடுத்த நிமிஷமே கோபிய இங்க இருந்து வெளியில அனுப்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம என்ன கோபிய பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோபி மேல கேஸ் குடுத்திருக்கேனே நான் தான். கோபிய உள்ள தள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது நான் தான். ஏன்னா அவர் எனக்கு பண்ண துரோகத்துக்கு இன்னும் அவர் தண்டனை அனுபவிக்கல. அந்த தண்டனை அனுபவிக்க வைக்க போறது நான் தான். நீங்க நினைச்சிட்டு இருக்க மாரி கோபி மேல எனக்கு எந்த ஒரு அன்பும் கிடையாது. எந்த ஒரு பாசமும் கிடையாது. அவர் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவர் அனுபவிக்கிறத நான் பார்க்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதே நேரத்துல கமலாவுமே, "இங்க பாரு, நீ பேசுறது எதுவுமே சரியில்ல. இந்த மாரி எதுக்காக இப்படி மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன என்ன கமலா அப்படியே ரிவர்ஸ் ஆகுறீங்க? இவ்வளவு நேரம் நான் கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் இப்ப தப்பா பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு கோபி வேணும் அப்படின்னா, நீங்க கோபிய உள்ள வந்து கூட்டிட்டு போங்க. எங்க அத்தை கிட்ட சண்டை போட்டு எடுத்துட்டு போங்க. பட் ஆனா நீங்க இப்ப என்கிட்ட வந்து பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். இதுதான் லாஸ்ட் டைமா இருக்கணும். இன்னொரு டைம் கோபிய பத்தி, இல்ல ஈஸ்வரிய பத்தி என்கிட்ட பேசுனீங்க, அவ்வளவுதான். என்ன நடக்கும்னே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமே அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல கரெக்ட்டா அங்க ஈஸ்வரியுமே வந்துட்டு, "வந்துட்டாளா? இவ வந்துட்டாளா? இவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான். என் பையனோட உயிர் எடுக்கிறதே இவளோட பொழப்பு. என் பையன நிம்மதியா இருக்க கூட விட மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கமலாவ பார்த்து ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரொம்ப கோபத்துல இருந்த பாக்கியாவும் ஈஸ்வரிய பார்த்து, "முதல்ல யாரா இருந்தாலும் சரி என் வீட்ட விட்டு வெளியில போய் சண்டை போடுங்க. என் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் என்னோட வாய்ஸ் மட்டும் தான் வந்து ஸ்ட்ராங்கா கேட்கணும். வேற எல்லாருமே அமைதியா தான் இருக்கணும். ஏன்னா இது என்னோட வீடு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கமலாவுமே அப்ப பாக்கியா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த ஈஸ்வரி தான் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கிட்டு டைரக்டா ராதிகாட்ட வந்து, "இங்க பாரு ராதிகா, கவலைப்படாத. கண்டிப்பா மாப்பிள்ளை நம்ம கிட்ட வந்துருவாரு. வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா ராதிகாவுமே தன்னோட நெஞ்சம் நொறுங்கி போனதுனால, "இதுக்கு மேல கோபிய நான் நம்ப போறதில்லம்மா. சொல்லப்போனா என் கூட வாழ்ந்த வரைக்கும் கூட அந்த குடும்பத்த பழிவாங்கணுங்கிற எண்ணத்துல என்னையும் என் பொண்ணையும் அவர் சரியா பாத்துக்கல. அவர் நல்லவர்ன்னு நினைச்சு தான் நம்பி நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அவரே என்னோட வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டாரு. இதுக்கு மேல என் வாழ்க்கைய
வாழ்க்கையில அந்த கோபின்றவர் தேவை கிடையாதுமா. கண்டிப்பா அவருக்கு நான் டைவர்ஸ் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டவுடனே கமலாவுமே, "என்ன நீ முட்டாள்தனமா முடிவெடுக்கிற? இந்த மாரி மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது. இப்ப அவரு உடம்பு முடியாம இருக்கிறதுனால எல்லாரும் அவர வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. எனக்கு என்னமோ மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இருக்காது. அவரு கண்டிப்பா உன்ன புரிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு" அப்படின்னு கமலா சொல்றாங்க. ஆனா இது எதையுமே கேட்காத ராதிகாவும், கண்டிப்பா அவருக்கு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் குடுக்க போறேன் அப்படின்ற ஒரே முடிவோட இருக்காங்க.